வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று ஜெஃப்ரி ஆர்ச்சரின் டிமோதனாஸ்ன்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல்ல இந்த கதை தலைப்புக்கு அர்த்தம் என்னென்னா, பிவேர் ஆஃப் கிரீக் ப்ரெசன்ட், அதாவது கிரேக்க மக்கள் அவங்க கொண்டு வர்ற கிஃப்டை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம எதிர்பார்க்கணும். அதாவது இப்போ நாய்கள் ஜாக்கிரதையை நம்ம போர்டு பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி எப்போ என்ன நடக்கும், என்ன கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே அந்த கிஃப்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் கொண்ட சிறுகதை இது. கதையை சொல்லட்டுமா? அர்னால்டு பேக்கன் இவன் இருந்த ஊர் ஆல்ஃபென்ஸு. செயின்ட் ஆல்ஃபென்ஸில் இவன் பார்க்லே பேங்க்கில் ஒரு அசிஸ்டண்ட் மேனேஜர் லெவலில் இருக்கான். பேங்கர் தான் அவனுக்கு சொல்லக்கூடிய தொழிலின் அடையாளம். அவனுக்கு தொண்டை மட்டுக்கும் உள்ள வருத்தம் என்னென்னா, எங்கள் அப்பா பேச்சை கேட்டு தான் நான் பேங்கர் ஆனேன். அவருடைய பேச்சை மட்டும் நான் கேட்காம இருந்திருந்தேன்னா இன்றைக்கி ஒரு உலக பிரசித்தி பெற்ற தொழிலதிபராக ஆகியிருப்பேன். எனக்கு இருக்கிற மூளைக்கும் எனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கும் நான் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிட்ட ஆகியிருப்பேன் தெரியுமா? எங்கள் அப்பா பேச்சை கேட்டு இப்படி பேங்க்குள்ளே போய் முடங்கி என்னுடைய புத்திசாலித்தனமெல்லாம் மழுங்கி போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் புலம்பி தள்ளுறது தான் அவனுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதை சொல்லாட்டி அவனுக்கு அன்றைக்கி தூக்கம் வராது. அந்த மாதிரியான ஆள் அர்னால்டு பேக்கன். இவன் இந்த பேங்க் வேலை தவிர மண்டே டு ஃப்ரைடே தான் வேலை. சாட்டர்டே சண்டே அவனுக்கு ரோட்டரி கிளப்பில் மெம்பராக இருக்கான், கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் மெம்பராக இருக்கான், அதோட ரக்பி விளையாடுவான். இப்போ கொஞ்சம் ஓரளவு வயசு வந்த ஒருபாடு கோல்ஃப் விளையாட ஆரம்பிச்சிருக்கான். அந்த சாட்டர்டே ஆஃப்டர்நூனு கோல்ஃபை தன்னுடைய ஃப்ரெண்டோட விளையாண்டு முடிச்சுட்டு இதுக்கு ட்ரிங்க் சாப்பிட்றதுக்காக லவுஞ்சுக்கு வர்ற வழியில் பேசிக்கிட்டே வர்றான். வழக்கம் போல் சொல்லிக்கிட்டு வர்றான். இந்த மாதிரி தெரியாமல் பேங்க்கில் போய் மாட்டிக்கிட்டேன். இந்நேரம் நான் ஒரு தொழில் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ பெரிய இடத்துக்கு தெரியுமா நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்ல. இது 1000 தடவையாக அந்த ஃப்ரெண்டு கேட்குறதுனால எந்த விதமான பதிலும் சொல்லாமல், ஆமாம் டியோட்ரா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறான். டியோட்ரா அர்னால்டுடைய மனைவி. அவளுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கா. என்ன புதுசாக ஒரு டின்னர் செட்டு வாங்கணுமா, நச்சு கொட்டுறா. இப்போ இருக்கிற டின்னர் செட்டுக்கு என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியல. நல்லா தான் இருக்குது, அவளுக்கு என்னமோ புதுசு வேணும்னு பிடுங்கி தான் திங்கிறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் லவுஞ்சில் போய் உட்காந்து பியர் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டியோட்ராவை பற்றி சொல்லிடட்டுமா? இவ கல்யாணம் பண்ணிக்கும் போது அர்னால்டு மேலே ஒரு கேட்ச் இருக்க தான் செஞ்சிச்சு. நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கான், பேங்க்கில் வேலை செய்கிறான், கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் போக போகத்தான் அவனை பற்றி தெரிய ஆரம்பிச்சுது. ஒரு செலவுக்கும் காசை எண்ணி எண்ணி செலவு பண்ணுற கஞ்சத்தனம். எதுவுமே தாராளமாக செய்ய மாட்டான். கொஞ்ச நாள் கழித்து இந்திய பெண்மணி போலேயே டியோட்ராவும் வேறு வழி இல்லைன்னு அவன் கூட வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சிட்டா. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு 2 பிள்ளைங்க, பையன் 1 பொண்ணு, ஜஸ்டின், வெர்ஜீனியா. 2 பிள்ளைங்களும் ஓரளவு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் ஜஸ்டின் லாயர் ஆஃபீஸில், கிளம்ஸ்ஃபோர்டுன்ற ஊரில் லாயர் ஆஃபீஸில் கிளர்க்காக வேலை செய்கிறான். பொண்ணு வெர்ஜீனியா அவனுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த பையன் பிரிட்டிஷ் ரயில்வேயில் அஃபீஷியலாக ஒர்க் பண்ணுறான். ஆனால் இவளுக்கு டியோட்ராவுக்கு யாருக்கிட்டனாலும் தான் பொண்ணோட மாப்பிள்ளை வந்து ரயில்வே டிரைவராக இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாள். அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவளுடைய ஆசை எல்லாமே அவள் கல்யாணத்தும் போது கொடுத்தது கார்னேஷன் டின்னர் செட்டு. கார்னேஷன் டின்னர் செட் நம்ம ஊரில் எல்லாம் நகையெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய விஷயமோ அதே மாதிரி வெள்ளைக்காரங்களுக்கு இந்த கட்லரிஸ், பாட்ரி, டீ செட்ஸு இதுதான் அவங்களுடைய சொத்துன்னு அவங்க வந்து பாதுகாத்து வச்சுக்குவாங்க. ஒருத்தரை விட இன்னொருத்தவங்க ரொம்ப பிரமாதமான செட்டு வச்சுருக்கோங்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் பெருமை. இவ கல்யாணம் ஆகி வரும்போது கார்னேஷன் செட்டுன்றது இவளுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பிச்சிது. 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்குள்ள காலகட்டத்தில் அது கொஞ்சம் நிறமிழந்து போச்சு, கொஞ்சம் அங்கங்கே சிப்பாயிருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு புது செட்டு வேணும்னு கடந்த ஒரு 4-5 வருஷமாக நச்சரிச்சுக்கிட்டு இருக்கா தன் கணவன்கிட்ட. அவன் அதை காதிலே போட்டுக்கல. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு நீ சொல்கிற, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எப்பயாவது ஒரு தரம் சொல்லுவான், நீ வேணால் பாரேன், நம்மளுடைய 25th வெட்டிங் அனிவர்சரிக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உனக்கு நான் வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு. ஆனால் இன்ன வரைக்கும் என்ன ஸ்பெஷல் கிஃப்ட்டுன்னு அவன் சொன்னதே கிடையாது.
இந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு ஹாலிடேன்னா அவங்க போகிற ஒரே ஊர் பர்னமத்து தான். ஏன்னா அர்னால்டுடைய பேரண்ட்ஸு அங்கே தான் இருந்தாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு போகிறதுனால செலவு கிடையாதுன்ட்டு எப்போவுமே லீவுக்கு பர்னமத் தான் போவாங்க. பிள்ளைங்க கொஞ்சம் படித்து காலேஜுக்கு போக ஆரம்பிச்சப்போட அந்த பிள்ளைங்க வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுங்க. நாங்கள் இனிமேல் பர்னமத்துக்கு வரமாட்டோன்னு சொல்லிடுச்சுங்க. அப்போ தான் அவன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். ஆஃபீஸில் பேங்க்கில் இருக்கவங்கெல்லாம் காஸ்டடிசோலுக்கு போகிறாங்க. அடுத்த டவுன், ஒரு நியரஸ்ட் டவுன், அங்கே தான் ஹாலிடேக்கு போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 1-2 தரம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான். அவங்களுடைய 25வது வெட்டிங் அனிவர்சரி வரப்போகுது. அதுக்கு இவன் என்ன பெரிய ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போகிறான்னு ஒரு ஆர்வத்தோட இவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் தான் இவனுக்கு தெரிய வருது, இவன் இந்த பேங்க்கு பாக்லே பேங்க்கினுடைய சேர்மன் க்ரீக் ஐலாண்டுக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டு வந்தாருன்ற விஷயம் இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளும் தான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு வரணுன்ற முடிவுக்கு அவன் வந்துடுறான். முடிவு பண்ணோடனே சும்மா இருப்பானா? ஒரு க்ரூஸ் கம்பெனியாக கொடுத்து இமெயில் கொடுத்து கேட்குறான், அவங்களுடைய ப்ரௌஷர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் ஒரு 25 ப்ரௌஷர் அவன் கலெக்ட் பண்ணிட்டான். உட்காந்து மேலே கீழே பிரட்டி பார்த்து அதில் ஒரு நல்ல டீல் எது வருது அப்படின்னு கண்டுபிடிச்சதில் க்ரீக் ஐலாண்டுக்கு க்ரீக் ஐலாண்டை க்ரூஸில் சுற்றி பார்க்குறதுக்கு 7 நாளைக்கு கொரினான்ற க்ரூஸ் கம்பெனி நல்ல டீல் ஒன்று கொடுத்துருந்தது. பல மாதிரியாக முயற்சி பண்ணி கடைசியாக இதை தேர்ந்தெடுத்தான். இது முதல்ல ஆரம்பிக்கிறது ஃப்ராஸ்லேருந்து க்ரீக் ஐலாண்டு மூலம் மிக்கோனாஸில் போய் முடியுது. இதில் 2 கேட்ச் அவனுக்கு இருந்தது. விலையும் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. மற்ற க்ரூஸ் எல்லாம் 2-3 ஐலாண்டு தான் கவர் பண்ணுச்சு. இது 5 ஐலாண்டு கவர் பண்ணுச்சு. அதனால இது கொஞ்சம் சீப்பாகவும் தெரிஞ்சிச்சு, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாகவும் அவனுக்கு தெரிஞ்சுது. அதனால சரின்னு சொல்லிட்டு இதிலே புக் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் கூட பேசி எல்லாம் முடிவு பண்ணி புக் பண்ணிட்டான். தான் மனைவி கிட்ட சொன்னான், இந்த மாதிரி நம்ம இதில் க்ரூஸில் போக போகிறோம் க்ரீக் ஐலாண்டுக்கு அப்படின்னோடனே அவளுக்கு அதை பற்றின ஒரு க்ளூவும் கிடையாது. க்ரீக் ஐலாண்டு என்ன இருக்கும், எப்படி இருக்கும், எந்த க்ளூவும் கிடையாது. அவள் என்ன சொல்லுவான்னா, இங்கே பாருங்கள், சும்மா அங்கங்கே போய் நம்ம பணத்தை செலவு பண்ண வேண்டாம், நம்ம எப்பவும் போகிற மாதிரி காஸ்டடிசோலோவுக்கே போயிடுவோம், அங்கே போயிட்டு ஒரு நல்லதாக டின்னர் செட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம், நீங்கள் மிச்சப்படுத்துகிற காசுக்கு அப்படின்னு சொல்கிறா. இவன் சொல்கிறான், அடடா உனக்கு ஒரு விஷயமே தெரியாது, க்ரீக் பீப்புள் பாட்ரியில் எக்ஸ்பர்ட்டு, அவங்களுடைய சாமான்கள் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே பாட்ரி சாமான் கிடைக்காது. அதனால் உனக்கு கண்டிப்பாக ஐலாண்டில் நீ விரும்புகிற மாதிரியே டின்னர் செட்டு வாங்கி தர்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிடுறான். அப்புறம் இவளுக்கு என்ன, ரொம்ப சந்தோஷமாக சரி போகிறேன். எப்போ அவன் புக் பண்ணானோ அந்த நிமிஷத்துலேருந்து பேங்க்கில் வர்றவங்க போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தவங்க பாக்கி கிடையாது. அவ்வளவு பேர்கிட்டையும் க்ரீக் ஐலாண்டுக்கு நான் க்ரூஸில் போகிறேன், ப்ரைவேட் ஜெட்டெல்லாம் சும்மா வேஸ்ட்டு, சும்மா 2 பேர் போகிறது, இது பெரிய க்ரூஸு, டபுள் டெக்கர் அப்படி இப்படின்னு பீலாக விடுறான். எல்லாருக்கும் காதுலையும் மூக்குலையும் புகை வருது, எப்படி இவன் போயிட்டு வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இவள்கிட்ட யார் ஃப்ரெண்ட்ஸு, நீ உன் ஹஸ்பண்டோட க்ரீக் ஐலாண்டுக்கு போகிறீல்ல, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் வரும்போது ஒரு அருமையான டின்னர் செட்டோடு வருவேன் அப்படிங்கிறதான் இவளுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்துச்சு. அதனால இவன் என்ன பண்ணா, டின்னர் செட்டுகளை மட்டும் படங்களை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா. அவங்க புறப்பட வேண்டிய நாளும் வந்தாச்சு. ஏத்தன்ஸ்லேருந்து ஃப்ளைட் எடுத்து கிளம்புறாங்க க்ரீக்குக்கு. அந்த எலிகோன் ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாங்க. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்த நிமிஷமாக கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அர்னால்டு. ஃப்ளைட் ரொம்ப கிராம்ப்டாக இருக்குது, சாப்பாடு சரியில்லை, ஜனங்க பூரா க்ரீக்ஸு கச்சா மச்சான்னு பேசிக்கிட்டே வருதுங்க. இவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவளுடைய கற்பனை உலகத்தில் இருக்க அருமையான பாட்ரி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் எலிகோன் ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாங்க. அங்கேருந்து வெளியே இவங்க புக் பண்ண ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வேன் பிக்கப்புக்கு புக் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே இவனுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. ஏன்னா அது ஒரு தகர டப்பா வேனு. அதை பார்த்த உடனே இவனுக்கு இந்த வேனில் ஏறி நம்ம எப்படி போகிறோன்றது வேறு வழியே கிடையாது. அந்த வேனில் ஏறி அவங்க புக் பண்ண ஹோட்டலுக்கு போகிறாங்க. அது ஒரு 2 ஸ்டார் க்ரீக் ஹோட்டல். இவன் இருக்கிறதுல சீப்பாக பார்த்து தானே புக் பண்ணான். அதில் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். அதனால அந்த ஹோட்டலில் அவன் புக் பண்ணான்.
உள்ளே போன ஒரு படம் அவங்க ரூமுக்குள்ளே போன ஒரு படம் அடுத்த பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் அவனுக்கு காத்திருந்துச்சு. அங்கே டபுள் பெட்டு கிடையாது, பங்க் பெட்டுனா கீழே ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி தான் பெட்டு போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு குட்டியூண்டு டாய்லெட் ஷவரு, ஒருத்தவங்க உள்ளே நின்று குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்ற முடியாது, வெளியே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மூலையில் ஒரு குட்டியூண்டு ஒரு டேபிள். இதை பார்த்த உடனே அவனுக்கு எப்படி இந்த மாதிரி இடத்துல நம்ம நைட்டு ஸ்டே பண்ண போகிறோன்னு இருக்குது. ஆனால் வேறு வழி கிடையாது. ஒரு காலுக்கு ஒரு பெட்டில் ஏறி படுக்கிறாங்க. படுத்த உடனே பெட்டு அப்படியே கிரேடில் மாதிரி உள்ளுக்க வளையுது. கல் போல் தலையணை. 2 பேருக்கும் ஒரு சொட்டு தூக்கம் கிடையாது. 2 பேரும் பரண்டு படுக்கிறாங்க. காலையில் எப்படா வெளிச்சம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்து 5 மணிக்கு அர்னால்டு எந்திரிச்சு காலை கையை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் வெளியேவாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இடத்துக்கு 2 பேரும் வாக்கிங் போயிட்டு வர்றாங்க. அது பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடுன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அங்கே அடுத்த எரிச்சல் அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. வழக்கம் போல் வச்சுருக்கக்கூடிய சீரியல்ஸும் ப்ரெட்டும் பட்டர் ஜாமும் இருக்குது. க்ரொசாண்ட்ன்ற ஒரு ப்ரெட் ஒன்று இருக்குது, அதை தொட்டாலே எண்ணெய் வடியும் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து ஃபெட்டா சீஸு இவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. தொலைஞ்சிட்டு போது இதில் ஏதோ வேணுங்கிறத சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் காஃபி டீயாவது குடிப்போன்னு கேட்டால் அந்த ஹோட்டலினுடைய பாலிசி அவங்க காஃபி டீ சர்வ் பண்ணுறதில்ல அப்படின்னு அந்த சர்வர் சொல்கிறாரு. வேறு வழியே இல்லை, சாமானை பேக் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணால் போகிறோம் அப்படின்றதில் ரிசப்ஷனுக்கு வந்து டெபாசிட் கொடுத்தது போக மிச்சத்துக்கு தங்கிட்ட இருந்த ட்ராவலர்ஸ் செக்கை ஒரு தரத்துக்கு 4 தரம் எண்ணி பார்த்து அந்த காசை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார. இவ சொல்கிறா க்ரூஸ்க்கு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது, நம்ம அதுக்கு ஒரு டாக்ஸியில் போயிடுவோங்கிறான். இவன் சொல்கிறான் பஸ்ஸில் போவோன்னு. பஸ்ஸில் போய் ஏற்கனவே நைட்டெல்லாம் நம்ம தூங்கலை, டயர்டாக இருக்கோம், பஸ்ஸில் இனி இடிச்சு பிடிச்சி ஏறாமல் நம்ம டாக்ஸியில் போவோங்கிறான். அப்புறம் அவன் யோசித்து பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு, தூக்கம் இல்லாதனால. சரி டாக்ஸிலே போவோம். டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த டிரைவர்கிட்ட இந்த மாதிரி நீ ஷார்ட்கட்டில் வந்து அந்த க்ரூஸ்க்கு போகலான்னொன்னே, சார் நான் இந்த ஊருக்காரன் சார், எனக்கு நல்லா வழியெல்லாம் தெரியும், நீங்கள் அமைதியாக வாங்க அப்படிங்கிறான். ஆக மொத்தத்தில் டிராஃபிக் ஜாமில் சுற்றி முற்றி போனதில் இன்னும் கொஞ்சம் கூட டாலர் ஆனது தான் மிச்சம் அவனுக்கு. ஏர்போர்ட்டை கொண்டு போய் அந்த க்ரூஸ் இருக்கக்கூடிய இடத்துல டாக்ஸி நிப்பாட்டுது. க்ரூஸை பார்த்த உடனே அர்னால்டுக்கு மயக்கம் போடாத குறை. அவன் எதிர்பார்த்தது ஒரு டபுள் டெக்கர் மிகப்பெரிய க்ரூஸ், அதுதான் படத்தில் போட்டிருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தா சிங்கிள் டெக்கு உள்ள ஒரு சாதாரண ஒரு க்ரூஸ் நின்றுச்சு. அதாவது நான் சாதாரண போட்டை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக்இன்லாம் முடித்து உள்ளே இவங்களோட கேபினுக்கு போனால் இந்த மாதிரி கேபினை அவன் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க மாட்டான், உலகத்திலே சின்ன கேபின். அப்போ அவன் நினச்சிக்கிறான் இந்த ப்ரௌச்சர் தயாரித்தது கண்டிப்பாக ஒரு ரியல் எஸ்டேட்காரனாக தான் இருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அங்கேயும் பெரிய பெட்டெல்லாம் கிடையாது, குட்டியோண்டு டபுள் பெட்டு, ஒரு சின்னதாக ஷவர் டாய்லெட் இருக்குது. இந்த இதுக்குள்ளே இருந்தால் மூச்சு முட்டி 2 பேரும் செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டெக்குக்கு நடந்து வர்றாங்க. அப்போ இவங்க வந்து ஒருத்தவங்கள மீட் பண்ணுறாங்க. அவர் வந்து மேல்கம், அந்த அம்மா பேர் ஜோனா. 2 பேரும் கையை குலுக்கிட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு இவன் சொல்கிறான். மேல்கம் சொல்கிறாரு, நான் வந்து செஸ்டர்ன்ற ஊரில் சொலிசிட்டராக இருக்கேன், லாயராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நவ் ஐ ரிமெம்பர், பார்க்லே பேங்க்கு நான் வந்து அங்கே ஆடிட்டுக்கு வந்திருக்கும் போது உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி நைட்டு நம்ம 4 பேர் சேர்ந்து டின்னர் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு டின்னரில், ஏன்னா முதல்ல மேல்கம்மை மீட் பண்ணியிருக்கான்ல, இது வரைக்கும் இவன் வந்து இவனுடைய பிராணத்தை வந்து மேல்கம் கேட்டது கிடையாது. ஆனால் சொல்ல ஆரம்பிக்கிறான் மறுபடியும், நான் இந்நேரம் என்னுடைய மூளைக்கும் என்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் நான் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிருக்கணும், நான் மட்டும் பெரிய தொழிலதிபர் ஆகியிருந்தேன்னு வைங்க, இந்த மாதிரி க்ரூஸ் எல்லாம் கொண்டு போய் குப்பையில் கடாசிட்டு டபுள் டெக்கர் க்ரூஸை தவிர வேறு எதுவுமே இந்த கடலில் நிப்பாட்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு அளந்து விடுறான். அவன் முதல்ல கேட்குறதுனால ஆகாயம் ரொம்ப கெட்டிக்காரன் போல் இருக்குன்னு ஆமான்னு இவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் லேடிஸ் 2 பேரும் ஜோனாவோட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து பாட்ரிஸ் எங்கே வாங்குவீங்க, எது யூஸ் பண்ணுவீங்க, வழக்கம் போல் லேடிஸ் டாக்கு அந்த பக்கம் போயிட்டுருக்குது. 2 நாள் அந்த க்ரூஸ் முடிஞ்சு ரோடஸ்ன்ற ஐலாண்டில் போய் அந்த க்ரூஸ் நிற்கிது. அப்போ அந்த ரோடஸில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஏறுறாங்க. அவங்க இவங்களை பார்த்துட்டு 2 பேரும் கையை குலுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சந்தர்ப்பவசத்தை அவன் சொல்கிறான், நான் வந்து பார்க்லே பேங்க்கில் தான் என்னோடய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பத்துலேருந்து இருக்குன்னு இவனுக்கு சொல்லவா வேணும், அவங்களையோடையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது 3 பேராயிருச்சு. இப்போ இவங்க 3 பேரும் அந்த ஊருக்குள்ளார, அதாவது அந்த ஐலாண்டுக்குள்ளார போகிறாங்க சுற்றி பார்க்குறதுக்கு. போன உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அர்னால்டு, என்ன பண்ணுறான், தன் கையில் இருந்த ட்ராவல்ஸ் செக்கை பணமாக மாற்றுறதுக்காக அந்த ஊரில் பார்க்லே பிரான்ச் எங்கே இருக்குன்னு முதலே பார்த்து வச்சுருக்கான். அதுக்கு இந்த 2 ஆம்பளைங்களையும் உள்ளே கூட்டிகிட்டு போய்
இவன் வந்து பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ன்றதுனால அவனுக்கு நல்ல கமிஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பணம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிது. மாற்றிக்கிட்டு வெளியே வரும்போதே இவனுடைய பிரதாபத்தை ஆரம்பிச்சிடுறான். பார்த்தீங்களா, நான் எவ்வளோ பெரிய தொழிலதிபர் ஆயிருக்க வேண்டியவன், இந்த பேங்க்கில் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கடையில் இந்த 3 லேடிஸும் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சைனா கடைகளுக்கு உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. கடல் மாதிரி இருக்குது கடை. அப்போ அந்த கடை வாசலில் ஒரு லேடி உட்காந்துருக்கா. அவகிட்ட போய் பேசினா தெரியும் எந்த சாமான் நல்லது, எந்த மாதிரியான மெட்டீரியல் நல்லது, எந்த மாதிரியான டிசைன் நல்லதுன்னு லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு டியோட்ரா போய் பேச ஆரம்பிக்கிறாள். அந்த அம்மாவும் சில விஷயங்கள் சொல்லுது, இது இப்படி பாருங்க அப்படின்ட்டு. 3 பேரும் உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அன்றைக்கி லன்ச் வந்து ஒரு ஹோட்டலில் 3 பேரும் சந்திக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆம்பளைங்களோட போய் இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் இவன் தன்னோட பெருமைகளை பற்றியே பேசுகிறான். இவங்க 2 பேரும் எதுவும் பதில் பேசாமல் இவன் சொல்கிறதையே ஆமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவன் சொல்கிறா, நான் ஒரு அருமையான டின்னர் செட்டு பார்த்துருக்கேன் அப்படிங்கிறா டியோட்ரா. நீ வெயிட் பண்ண, நம்ம 5 ஐலண்டுக்கு போக போகிறோம். 5வது ஐலண்டில் நம்ம வாங்குவோம். எங்கே போட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே கண்டிப்பாக விலை குறையிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அதனால் நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிறான். அவன் சொன்ன பிற்பாடு அப்பீல் ஏது சரின்னு பேசாமல் இருந்துடுறான். அடுத்த நாள் வந்து ஹெராக்லியன்ற ஐலண்டுக்கு போகுது. அங்கேயும் ஓடி போய் எல்லா கடையிலையும் பார்க்குறா. கடைசியாக வந்து இவங்க வர்ற இடம் வந்து மைக்கோனாஸ். இதுதான் கடைசி ஐலண்டு. இந்த கடைசி ஐலாண்டில் வந்து இறங்கின பிற்பாடு இவளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போகுது, இந்த ஐலாண்டில் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய டின்னர் செட்டை வாங்கிடுறோம் அப்படின்ட்டு. இங்கேயும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஆம்பளைங்க தனியாக பிரிஞ்சுக்கிறாங்க, பொம்பளைங்க தனியாக பிரிஞ்சுக்கிறாங்க. அந்த சாண்ட்ரோனின்ற ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறதா பேசிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் பெட்ரோஸ்ன்ற ஒரு கடை, ரொம்ப பெரிய கடல் மாதிரியான கடை வந்து சைனா கிளே பாட்ரிக்கு. அதுக்குள்ளே 3 பேரும் நுழையிறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற சாமான்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நடுநாயகமாக டெல்ஃபி டின்னர் செட்டு வச்சுருக்காங்க. டெல்ஃபின்றது ஒரு அழகான டான்ஸிங் டால் மாதிரி. அதே மாதிரி எல்லா கப்பில், சாசரில், பிளேட்ஸில், இந்த பவுல்ஸில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கு. அப்படியே கண்ணை பறிக்குது அந்த கலரும் அந்த எல்லாமே. அதை பார்த்த உடனே இவளுக்கு அப்படியேவும் அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு மனசு கிடையாது. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பாக அதை தான் வாங்குகிறோன்ட்டு அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்தான்னா அவளுக்கே முகம் தொங்கி போயிடுது, அவ்வளோ விலையாக இருக்குது. இந்த 3 ஆம்பளைங்களும் சரி நம்ம இன்றைக்கி லேடிஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு 3 பேரும் உள்ளே வர்றாங்க. இவ வந்து புருஷனை கூப்பிட்டு, இந்த டெல்ஃபி செட்டை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறா. இந்த செட்டு மட்டும் நான் வாங்கிட்டேன்னு வைங்க, நம்ம ஊரில் ஆல்ஃபன்ஸில் ஒரு பொம்பளைக்கும் அப்படி பொறாமையாக இருக்கும் என் மேலே, இதை மட்டும் நம்ம வாங்கிடுவோங்க அப்படிங்கிறான். தாராளமாக, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து ப்ரைஸை எடுத்து பார்த்துட்டு மண்டையை ஆட்டுறான். இது நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு இவளுக்கு சப்புன்னு போயிடுது. அப்போ அவன் சொல்கிறான், இன்னொரு செட்டு பாரு, அதை கண்டிப்பாக வாங்கிடுவோம் அப்படிங்கிறான். சரி, வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ்ன்றது அடுத்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அடுத்த கம்மி விலையில், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, அதை சூஸ் பண்ணிடுறா. அதே மாதிரி அடுத்த 2 லேடிஸும் அவங்களுக்கு ஒரு டீ செட்டு, அதே மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தேவையான சாமான்களை எல்லாருமே ஒருத்தரும் 3 செட்டு, எல்லாம் ஆக மொத்தம் 9 செட்டு வாங்கிடுறாங்க. வாங்கி கொண்டு வந்து பில் போடுற இடத்துக்கும் வந்தாச்சு. அப்போ இவன் அந்த 2 ஆம்பளைங்கள்ட்டையும் சொல்கிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ பேசுகிற பேச்சில் அவங்க நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரனை ஒரு வழி பண்ணி அவன் கடைசியாக 20% டிஸ்கவுண்ட் தர்றேன்னு ஒத்துக்கிறான். அந்த 20% டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே இவன் பணம் கொடுக்கணும்ல. அப்போ அவன் சொல்கிறான், நான் போகிறேன், பாக்லே பிரான்ச் இங்கே தான் இருக்குது, உங்களுடைய செக்கையும் கொடுங்க, நான் போய் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். இவங்க இந்த லேடிஸ் உள்ள கடைக்குள்ளே வரும்போதே ஒரு அழகான ஒரு யங் மேன் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்க்குறேன். இவன் வந்து அந்த லேடிஸ்கிட்ட போய் ஆர் யூ இங்கிலீஷ்னு கேட்குறான். எப்போ அந்த முன்னாடி அந்த 2 அந்த ஜொஹானும் அந்த மேஜரோட ஒய்ஃபும் எதுவும் பதில் பேசாமல் உள்ளே போயிடுறாங்க. இவன் மட்டும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறான், பதில் சொல்லலை. இவளுக்கு ஏற்கனவே அவன் வார்ன் பண்ணி வச்சுருக்கான், லோக்கல்காரங்க யார்கிட்டையுமே பேசக்கூடாது, பேசுனா யார் எப்படி நம்ப முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லி வச்சதுனால பேசாமல் உள்ளே போயிடுறான். இப்போ என்ன பண்ணுறான், அர்னால்டு 3 பேரோட செக்கையும் எடுத்துக்கிட்டு வேகமாக பாக்லே பேங்க்குக்கு போகிறதுக்காக வெளியே வாசலுக்கு வர்றான். அதே ஆள் அந்த வாசலில் நின்னவன் இவன் பக்கத்தில் வந்து ஆர் யூ இங்கிலீஷ் அப்படின்னு கேட்குறான். அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பேங்க்கை பார்த்து நடந்து போகிறான். அங்கே போய் பேங்க் மேனேஜர்கிட்ட நான் வந்து ஸ்டாஃபுன்னு அது இதுன்னு எல்லா கதையும் அடித்து வழக்கம் போல் கொஞ்சம் கூட காசு 50 தினார் கூட வாங்கிடுறான். வாங்கிட்டு வெளியே வர்றான்.
வெளியே வரும்போது மறுபடியும் அந்த ஆளை பார்க்குறான். அவன் கொஞ்சம் இவன் கூடவே நடந்து வந்துக்கிட்டு, நீங்கள் இந்த பெட்ரோஸில் வந்து நிறைய சாமான் வாங்கியிருக்கீங்கல்ல, இந்த சாமானை எல்லாம் பாதி விலைக்கு இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் தூரத்தில் கலாப்பெட்டிஸ்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த ஊரில் இதே மாதிரி சாமான்கள் அரை விலைக்கு நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அந்த சாமான்கள் பூரா அங்கே தான் தயாராகி இங்கே வருது அப்படின்னொடனே இவன் அப்படியே சுவிட்ச் போட்ட மாதிரி நின்றுடுறான். இது என்னடா புதுக்கதையாக இருக்குது அப்படின்ட்டு. சரி, உள்ளே போய் எல்லாம் பார்கெயின்லாம் பண்ணி முடிச்சாச்சு, பில் பே பண்ண வேண்டியதுதான், இப்போ எப்படி வேண்டான்னு சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறான். உள்ளே போனவன்கிட்ட நான் ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சத்தம் போட்டுக்கிட்டே போகிறான். எல்லாரும் திரும்பி அவனை பார்க்குறாங்க, இப்போ என்ன சொல்ல போகிறானோ அப்படின்ட்டு. இங்கேருந்து அரை மணி நேரம் ட்ராவலில் கலாப்பெட்டிஸ்ன்ற கிராமம் இருக்குது, அங்கே தான் இதை தயாரிக்கிறவங்க எல்லோரும் இருக்காங்களாம். அங்கே போனோன்னா இதை விட அரை விலைக்கு வாங்கலான்னு எனக்கு தகவல் வந்தது. இங்கேருந்து 1/2 hour தான் பஸ் ஜேர்னி, போயிடலாமான்னு கேட்டோன்னே எல்லாருக்கும் புஸ்ஸுன்னு டயர்டாக வருது. கண்டிப்பாக மேஜருக்கு முடியவே கிடையாது. அவர் கொஞ்சம் இழுக்கிறாரு, தேவையில்லை எதுக்கு இதையே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், இங்கே பாருங்கள், காசோட மதிப்பே தெரியாமல் இருக்காதீங்க, அரை விலைன்னா 50% டிஸ்கவுண்ட்டு, நம்ம இதையே விடுவானே, ஏன் விடுவானே அப்படிங்கிறான். சரி, வேறு வழியே இல்லாமல் அப்போ இவ கொஞ்சம் யோசிக்கிறா, ஒய்ஃபு கொஞ்சம் யோசிக்கிறா, போமா வேண்டாமா, அங்கேயும் போய் ஏதாவது கெடுத்துட போகிறானேன்னு. அப்போ இவன் சொல்கிறான், டியோட்ரா அங்கே போனோன்னா உனக்கு டெல்ஃபி செட்டே வாங்கலாம் அப்படின்னே இவளுக்கு கொஞ்சம் ஆசை வந்துடுது. சரின்னு எல்லாரும் போய் பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க. அங்கே அனுமார் வாலாட்டம் பஸ்ஸுக்கு ஜனங்க நிற்கிறாங்க. அரை மணி நேரம் வர்ற பஸ்ஸு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து தான் வந்துச்சு. ட்ராவல் டைம் அரை மணி நேரம்னா 50 நிமிஷத்தில் தான் கொண்டு போய் அந்த கிராமத்தில் விட்டான். அங்கேயும் அந்த கடைக்கு முன்னாடி கொண்டு போய் விடலை, கொஞ்சம் தூரத்துலேயே நிப்பாட்டி கடை பக்கத்துலலாம் பஸ்ஸு போகாது, அதனால நீங்கள் நடந்து தான் 10 நிமிஷம் போகணும் அப்படின்றான். வர்ற வழியெல்லாம் குண்டும் குழியுமாக தூக்கி தூக்கி போட்டு ஒரு வழியாகி வந்து இறங்குறாங்க. அப்பையும் இவன் தான் மீசையை கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலைன்றத பெருமையாக சொல்லிக்கிட்டே வர்றான். பாருங்கள், நம்ம எவ்வளோ சேவ் பண்ண போகிறோன்னு. அந்த கடைக்குள்ளே உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளபடிக்கே சாமான்கள் எல்லாம் கண்ணை பறிக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த கடையில் சாமான்கள். ஆனால் விலை ஒன்றும் 50% கிடையாது. அங்கே பார்த்ததுக்கு இங்கே 20% கம்மியாக இருக்குது, அந்த டெல்ஃபி செட்டு உள்பட. அப்போ அவள் டெல்ஃபி செட்டை நான் எடுத்துக்கட்டுமான்னு கேட்குறான். இவன் என்ன பண்ணுறது, ஏற்கனவே வாக்கு கொடுத்தாச்சு, மற்ற 2 ஆம்பளைங்களையும் இவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவன் என்ன சொல்ல போகிறான்னு வேறு வழியே இல்லை. சரி, எடுத்துக்கோ அப்படின்றான். அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் மிஞ்சினது இவங்களுக்கு ஒரு 20% அதில் குறைஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதை எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு வேகமாக வெளியே வர்றான். அர்னால்டு வெளியே போயிடுறான் முதல்ல. ஏன்னா பஸ் டிரைவர் சொல்லியிருக்கான் 1:30 மணிக்கு பஸ் இங்கேருந்து கிளம்பிடும், அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாதுன்னு. அந்த 1:30 மணி பஸ்ஸில் கிளம்பி இவங்க போகலைன்னா அன்றைக்கி 4 மணிக்கு இவங்க அந்த க்ரூஸில் அவங்க ஜாயின் பண்ணிக்க முடியாது. அதனால ரொம்ப வேகமாக பஸ்ஸுக்கு அவன் வேகமாக போகிறான். இவ சாமானை மெதுவாக எடுத்துக்கிட்டு பெட்ரா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். வாசலை கிராஸ் பண்ணும்போது அந்த அழகான இளைஞன் அந்த இடத்துல நிற்கிறான். இவனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கமேன்னு பார்க்கும்போது இவளை பார்த்து சிரிக்கிறான். இவன் சிரித்த உடனே இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவன் நேர கடைக்குள்ளார போனவன் ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் அன்னைக்குள்ள சம்பளத்தை கொடுக்குறான். அவன் தான் அந்த கடையினுடைய முதலாளி. இவளுக்கு புரிஞ்சு போயிடுது. அவனை பார்த்து அங்கேருந்து அவன் பார்த்து சிரிக்கிறான். சாமான் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றா. வெளியே வந்தவன் தன்னோட BMW காரை ஓட்டிகிட்டு கண்ணாடி இறக்கி இவளை பார்த்து கையை ஆட்டிட்டு போகிறான். மறுபடியும் அவள் போகையில் கூட அர்னால்டு மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறான், பாருங்கள் என்னோட கெட்டிக்காரத்தனத்தை, இந்த அரை மணி நேரத்துக்கு ட்ராவல் பண்ணுறது இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டிங்கன்னா நமக்கு அருமையான செட்டு 20%க்கு மேலே குறைவாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கதையை இந்த இடத்துல முடிக்கிறாரு ஜெஃப்ரி ஆர்ச்சர். கதையை கேட்குற அத்தனை பேருக்குமே புரிஞ்சிருக்கும் இதில் யார் ஸ்மார்ட் அப்படின்னு. மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.